வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகல கொண்டாட்டம். புதுப்பானையில் பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டு மக்கள் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடங்கியது உலக புகழ்பெற்ற அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு. அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அமைச்சர் அவர்களும் கலெக்டர் அவர்களும் சேர்ந்து விழாவினை துவக்கி வைக்கிறார்கள். மதுரை மாவட்ட முத்துக்குடி மாவட்ட பிள்ளையார் கணேசன் பாபா அருமையான காலை அருமையான வீரர் தெறிக்க உடம்பு தம்பி ஆளா சூப்பர் மாடு நல்ல பெரிய பெருத்த முதல் மதுரை அவினியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீரிப்பாயும் காளைகள். வாடிவாசலில் இருந்து சீரும் காளைகளை அடக்கி பரிசுகளை வெல்லும் வீரர்கள். ரொம்ப பிடிக்காத ஜல்லிக்கட்டு அரசு விதிமுறைகள் முற்பட்டு நடக்குது. சூப்பர் காளை, சூப்பர் வீரர் விட்டுறாத. காளையும் சூப்பர், வீரரும் சூப்பர். நல்ல முயற்சி சூப்பர். அருமையான காலை அருமையான வீரர் ஆத்தாரியாத்த நொறுக்கி எரிக்குது. காளையும் சூப்பர், வீரரும் சூப்பர். விட்டுறாத. ஒரு பிடி மட்டும் விட்டுறாத ஒரே ஒரு பிடி. அழகுற நல்ல முயற்சி. காளையும் சூப்பர், வீரர் சூப்பர். மாறுபடி வீரர் வெற்றி பெற்றாருப்பா. மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தங்க காசு சிவகங்கை சிவி வீரப்பன் மாடுப்பா. தேவாப்பா சூப்பரமே ஆத்தாரி ஆத்தே சூப்பர் பாருங்க. ஆடு சூப்பர். தொட்டு பாரு. ஒரு ஆள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் முறையாக டிராக்டர் பரிசாக வழங்க ஏற்பாடு. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம். டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடிய பிரதமர் மோடி தீபம் ஏற்றியும் காளைகளுக்கு உணவு கொடுத்தும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், வைகோ உள்ளிட்டோரும் வாழ்த்து அறிக்கை. மதுரை அவினியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் சுற்று நிறைவு பெற்று இரண்டாவது சுற்று தொடக்கம். வாடிவாசலில் இருந்து வந்த காளைகளை தீரத்துடன் அடக்கி வரும் மாடுபிடி வீரர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் முதல் சுற்றில் 3 காளைகளை அடக்கி முன்னிலையில் இருந்த மணிகண்டன் போட்டியிலிருந்து விலகல். இறுதிச் சுற்றுக்கு தேர்வான நிலையில் காயம் காரணமாக வெளியேறினார். தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம் என நடிகர் விஜய் பொங்கல் வாழ்த்து. உண்மையான சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு நிலை பெற 2025ஆம் ஆண்டின் தை திருநாளில் பொங்கட்டும் வெற்றி பொங்கல் என பதிவு. காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோவை தாராபுரம், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா.
ராமநாதபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்பு. தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் நடந்த பொங்கல் விழாவில் கும்மியாட்டம் ஆடி மகிழ்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். மதுரை விமான நிலைய பொங்கல் விழாவில் கரகாட்ட கலைஞர்களுடன் நடனமாடி மகிழ்ந்த வெளிநாட்டினர். புதுச்சேரி ஏனாமில் சங்கராந்தி பொங்கலை கொண்டாடிய புதுமண தம்பதி. மருமகனுக்கு 470 வகையாக உணவுகளை கொண்டு பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய தொழிலதிபர். டெல்லி கதர்வியா சாலையில் குடியரசு தின முன்னேற்பாடுகள் தீவிரம். கொட்டும் பணியை பொருட்படுத்தாமல் வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு.